அவுத்து போடுறதுவோ. இந்த சின்னதுக்கு எங்க சொல்றது கேக்கு. எப்பா எல்லாத்தையும் துவச்சி காய போட்ட பிறகுதான் நிம்மதியா இருக்கு. மழை நேரம் துணி காயணும், அதுக்குள்ளேயும் இந்த மழைகளை பெஞ்சிடக்கூடாது. யாரு மணி, என்ன பேப்பர் இது? இங்க அசோக்கோட அம்மா தானே? எங்க அக்கா பெரிய லாயர். இந்த பேப்பர்ல உங்ககிட்ட சைன் வாங்கிட்டு வர சொன்னா. என்னது லாயரா? லாயர்னா இந்த கோர்ட்ல எல்லாம் வாதாடுவோல அந்த வக்கீல தானே சொல்ற? ஆமா, உங்க மகனுக்கும் மருமகளுக்கும் ஏதோ ஒத்து போகலையாமே. 4 வருஷமா என்னமோ பிரிஞ்சிருக்காங்களாமே. அதனால உங்க மகன் கோர்ட்ல விவாகரத்து கேஸ் போட்டிருக்காராம். அதனால இந்த பேப்பர்ல சைன் வாங்கிட்டு வர சொன்னா எங்க அக்கா. என்னது விவாகரத்து கேஸ் போட்டிருக்கானா? அவனுக்கு எம்பது திமிர் இருக்கு, கோர்ட்ல வந்து கேஸ் போட்டிருக்கானா? இருக்கு இன்னைக்கு அவனுக்கு. முதல்ல அவனை கூப்பிட்டு என்ன ஏதுன்னு விசாரிச்சுக்கிறேன். இங்க பாரு, அது என்னமோ இந்த பேப்பரை போஸ்ட்மேன் தானே கொண்டுட்டு வருவான். நீ என்ன? ஐயோ அம்மா, நீங்க சொல்றதுலாம் உண்மைதான். டிவோர்ஸ் பேப்பரை எப்பவும் போஸ்ட்ல தான் அனுப்புவாங்க. ஆனா இவங்க ரொம்ப நாளாவே 2 பேருக்கும் மனசு ஒத்துக்காம பிரிஞ்சு தானே இருக்கிறாங்களா. அவர் வேற யாரோ ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணணும்னு அவசரப்படுத்திக்கிட்டு இருக்காரு. அதனால பிரிஞ்சு இருக்கிறவங்கள சுமூகமா பிரிச்சிடலாம் தான் எங்க அக்கா இதுல கையெழுத்து வாங்கிட்டு வர சொன்னா. செருப்பால சுமூகமா பிரிய போறானாமா? என் மருமவளை விட்டுட்டு எவளை கெட்டது கலைதான்? அப்ப என் மருமவ சொன்னதெல்லாம் உண்மைதானா? எவன் கூட சுத்திக்கிட்டு அலைதான்? அவனை பிரிக்கிறதுக்கு நீயும் அக்காவும் இங்க வந்து திட்டம் போட்டு கையெழுத்து வாங்க வந்தியா? என்னம்மா இது இப்படி பேசுறீங்க? அவங்க 2 பேருக்கும் ஒத்து வரலன்னு தானே 2 பேரும் பிரிஞ்சிருக்காங்க. அதுவும் 1 வருஷம் 2 வருஷம் இல்ல 4 வருஷமா நீங்க வேடிக்கை தானே பாத்துட்டு இருக்கீங்க. அப்ப மகனும் மருமவளும் சேர்ந்து இருக்க வேண்டாம் தானே நினைச்சிருக்கீங்க. இப்ப என்னமோ புதுசா நாங்க இதுல தலையிடுற மாதிரி சொல்றீங்க. ஏமா 4 வருஷமா 2 பேரும் பிரிஞ்சிருக்காங்கன்னா என்ன அர்த்தம்? நீங்களும் எந்த முயற்சியும் எடுக்கல, 2 பேரையும் சேர்த்து வைக்கணும்னு நினைக்கல. அப்போ 2 பேருக்கும் ஒன்னா சேர்ந்து இருக்க விருப்பம் இல்லைன்னு தானே அர்த்தம். இதனால அவரு வேற ஒரு பொண்ணை கல்யாணம் பண்றதா முடிவு பண்ணிட்டாரு. அவங்களும் அது சந்தோஷமா இருக்கட்டும்னு நினைங்க. முதல்ல இந்த பேப்பர்ல கையெழுத்து வாங்கி கொடுங்க. என்னம்மா வாயை பழந்துகிட்டு இருக்கீங்க? உங்க மகன் கையெழுத்து போட்டாச்சு, உங்க மருமக மட்டும் தான் கையெழுத்து போடணும். இங்க பாருங்க, அவரை வாழவும் விடாம சேர்ந்து இருக்கவும் விடாம இப்படி பிரச்சனை பண்ணிட்டு இருக்கீங்க. உங்க மகன் நல்லா இருக்கணும் என்ன இருந்தா ஒழுங்கா மருமகிட்ட போய் கையெழுத்து வாங்க. உங்க மகன் அது 2ஆம் கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமா இருக்கட்டும். அடி செருப்பால, என் மகனுக்கு 2ஆம் கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்கு நீயும் உன் அக்கா காரியும் யாரு? இங்க பாரு, இன்னொரு தடவை பேப்பரை கீப்பரை கொண்டுட்டு வீட்டுக்குள்ள வந்த மவளை கழுத்து அறுத்து போடுவேன். அறுத்து மரியாதையா வெளிய போ. என்னம்மா உங்களோட பெரிய ரோதனையா இருக்கு? இங்க பாருங்க, அசோக்கு எங்க அக்கா கூட படிச்சவரு. அதனால அவர் மேல அக்கறைப்பட்டு தான் எங்க அக்கா இந்த 2ஆம் கல்யாணத்துக்கு சரின்னு சம்மதிச்சா. இங்க பாருங்க, எங்க அக்காவோட இன்னொரு ஃப்ரெண்டு தான் அவரை கட்டிக்க போறா. உங்களுக்கு ஆட்சேபனை இருக்காதுன்னு தான் அவரு சொன்னாரு. ஏன்னா எங்க அம்மாக்கும் விருப்பம் இல்ல, என்ன வீட்டு பக்கமே வரக்கூடாதுன்னு எங்க அம்மா சொல்லிருச்சு. அன்னைக்கு கூட போய் என் பிள்ளைங்களை பார்க்க போனேன். என் பொண்டாட்டி என் பிள்ளைங்களை பாக்குறதுக்கு அனுமதிக்கல. எங்க அம்மாவும் சேர்ந்துதான் என்ன துரத்தி அடிச்சாங்க. அதனால பிள்ளைங்க அங்கேயே இருக்கட்டும், நான் 2ஆம் கல்யாணம் பண்ணிக்கிட்டு இன்னும் குழந்தைகளை பெத்துக்கிட்டு சந்தோஷமா என் புது மனைவியோட இருக்க போறேன்னு சொல்லி இதுல கையெழுத்து போட்டாரு. இங்க பாருங்க, நீங்க என்ன சொன்னாலும் இனி எதுவும் நடக்காது. ஒண்ணு அவரை சேர்த்துக்கோங்க, இல்ல அவரு புது பொண்டாட்டியோட சந்தோஷமா இருந்துட்டு போறாருன்னு உங்க மருமகிட்ட இதுல கையெழுத்து வாங்கி கொடுங்க. என்னத்த யாரு இவங்க ஒரே சத்தமா போட்டுட்டு இருக்காங்க? இல்ல வேற நீங்களே வந்துட்டீங்க. ஏமா இந்தாங்க டிவோர்ஸ் பேப்பர், இதுல கையெழுத்து போடுங்க. உங்க புருஷன் கையெழுத்து போட்டாச்சு, நீங்களும் கையெழுத்து போட்டா கூடிய சீக்கிரம் கோர்ட்ல ஆஜராகி சீக்கிரமா டிவோர்ஸ் கிடைக்கும். அவரு இன்னொரு பொண்ணை கட்டிக்கிட்டு சந்தோஷமா இருப்பாரு. இந்தாங்க. இல்ல அவர்கிட்ட போய் கையெழுத்து வாங்கிட்டு வா. இது எல்லாம் அவர் வேலை தானா? கொஞ்ச நேரம் சும்மா இருக்கியா? நீ உள்ள போ, நான் பேசிக்கிறேன். அவன் தான் அறிவு கட்டத்தனமா எதையோ பண்ணிட்டாலே தானா, நீ வேற. ஐயோ சும்மா இருங்கத்த. நேத்தே ஒருத்தி கூட அவரை பார்த்தேன், நல்லா கொஞ்சம் கொலாவிக்கிட்டு அலைதாரு. இன்னும் புள்ள பெத்துக்கு வராம்ல, போய் கல்யாணம் கட்டிக்கிட்டு போறாரு. எனக்கு என்ன வந்துச்சு? கொண்டா பேப்பரை, நான் கையெழுத்து போட்டு தரேன். சீக்கிரமா டைவர்ஸ பண்ணிட்டு அந்த ஆளை எவளையாவது கட்டிக்க சொல்லு. ரொம்ப சந்தோஷம், சீக்கிரம் வேலை முடியும்னு நான் நினைக்கல. இந்தாங்க அவர் கையெழுத்து போட்டுட்டாரு, நீங்க போடுங்க. அடி செருப்பால, டைவர்ஸ் பேப்பரா கொடுக்கான்? டைவர்ஸ் பேப்பரு அவனை எங்க இருக்கான்னு சொல்லு, நான் வந்து பாத்துக்கிறேன். அப்புறம் பேப்பர்ல கையெழுத்து போடுறதா இல்லையானு நான் தகவலை சொல்றேன். இல்லத்த கையெழுத்த போட்டு கொடுத்துருவோம். இனி அவருக்கும் எனக்கும் எந்த சம்பந்தம் இல்லை. எப்ப அவரு டிவோர்ஸ் பேப்பர் அனுப்புனாரோ இனி அவர் கூட நான் வாழ்றதா இல்ல. பாரு நித்யா,
அறிவு கட்டத்தனமா பேசிக்கிட்டு இருக்காத. அவன் தான் பூச்சாண்டி காட்டுறானே, நீயும் அவன் சொல்றபடியெல்லாம் ஆடுவியா? அவன் எவ்வளையோ கெட்டுவான், நான் கெட்ட விட்டுருவனா? இன்னைக்கு இருக்கு அவனுக்கு அவன் குடிமி பிடியே. இன்னைக்கு புடிச்சி அவனை நசுக்கிறனா இல்லையான்னு பாரு. இல்லத்த, அவர் இஷ்டப்படி அவர் சந்தோஷமா வாழட்டும். எனக்கு என் பிள்ளைங்க மட்டும் போதும். சும்மா இருங்க, நான் கையெழுத்து போட்டு கொடுக்கறேன். என்னம்மா நீங்க உங்களோட ஒரே ரோதனையா போச்சு. 2 பேரும் என்னை இவ்வளவு நேரம் நிப்பாட்டி வச்சிருக்கீங்க. எனக்கு வேற வேலை இல்லையா? ஏய், முதல்ல வெளிய போ. எவன் டைவர்ஸ் பேப்பர் கொடுத்தானோ அவன்கிட்ட கொடுத்து அனுப்பு. அவன் வரட்டும், அப்புறம் பேசிக்கிறேன் கச்சேரியை. சரிம்மா, நான் போய் அவர்கிட்டே கொடுத்து அனுப்புறேன். நான் வாரேன். என்னத்த இது? ஏன் இப்படி பிடிவாதம் பிடிக்கீங்க? எனக்கு அவர் தேவையில்லை. அவரு எங்க இருந்தாலும் எப்படியாவது சந்தோஷமாயி இருந்தா சரிதான். அவருக்கு அன்னைக்கு மாலதி தேவைப்பட்டுச்சு, இன்னைக்கு வேற ஒருத்தி தேவைப்படுறா. நான் என்ன செய்யட்டும்? என் உண்டு, என் வாழ்க்கை உண்டுன்னு வாழ்ந்துட்டு போறேன். எனக்கு என் பிள்ளைங்க மட்டும் போதும். இந்த அசோக் பேலுக்கு டைவர்ஸ் கொடுக்கற அளவுக்கு துணிச்சல் வந்துட்டா. ஏதோ கொஞ்ச நாள் பிரிஞ்சிருந்தா ஒழுங்கா இருப்பானேன்னு நினைச்சா இவனுக்கு இம்படி திமிரு வந்துச்சு. எல்லாம் நான் பண்ண தப்புதான். என்ன செய்ய? ஏதோ கோவத்துல அவனை அன்னைக்கு அடிச்சு விரட்டினேன். அதுக்கப்புறம் இவளுக்காக பொறுத்து போனேன். அன்னைக்கே அவனை சேர்த்திருக்கலாம். படுபாவி, இப்படி இன்னொருத்தைய சேர்த்துக்குவான்னு நான் நினைக்கவே இல்லையே. எங்க இருக்கிறான்? முதல்ல போய் அவனை பார்த்து கூட்டிட்டு வரணும். என்ன அசோக் இது? எல்லாரும் சொன்னாங்க, நான் அப்ப கூட நம்பல. ஆனா இப்ப என் கண்ணால பாக்குறேன், நீ இவ கூட சுத்திட்டு அலையுத. யார் இவ? இவளை கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு எல்லாரும் சொல்றாங்க. உண்மையா? பாவம் நித்யா, அவளுக்கு துரோகம் பண்ணாத. ஐயோ தெய்வமக்கா, அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. நீங்க நினைக்கிற மாதிரி எதுவும் கிடையாது. நானும் 4 வருஷமா பொறுத்து பார்த்துட்டேன். இதுக்கு மேல என்னால எதுவும் முடியல. அப்புறம் தான் என் ஃப்ரெண்டு இந்த ஐடியாவை கொடுத்தான். இப்பதான் இது கொஞ்சம் ஒர்க் அவுட் ஆயிட்டு இருக்கு. தயவு செஞ்சு இன்னும் கொஞ்ச நாள் பொறுத்துக்கோங்க. நான் கண்டிப்பா நித்யா கூட சேருவேன். என்ன சொல்ற? நிஜம்தானா? அப்ப இந்த பொண்ணு யாரு? மாலதியோட சித்தி பொண்ணு. நாங்க எல்லாரும் சேர்ந்து தான் இந்த ஐடியா பண்ணியிருக்கோம். தயவு செஞ்சு காட்டி மட்டும் கொடுத்துடாதீங்க. ஐயோ அசோக், நீ நல்லா இருந்தா அதுவே போதும். நீ எப்படியோ நித்யா கூட ஒன்னா சேர்ந்தா எங்க எல்லாருக்கும் அதான் போதும். ஆனா உன் அம்மா கிட்ட கூட இத சொல்லலையே, ஏன்? ஐயோ அக்கா, நித்யாவை கூட சேர்த்துக்கலாம். எங்க அம்மாவை சேர்க்க முடியாது. எங்க அம்மா எம்பட்டு கோவத்துல இருக்கு. இப்ப நான் இவ கூட சுத்துறது தெரிஞ்சாதான் எங்க அம்மா தப்பு பண்ணிட்டோம், இனி அது அவன் பொண்டாட்டி பிள்ளைகளோட சேர்ந்து இருக்கட்டும்னு நினைக்கும். ஆமா, அதுவும் சரிதான். உங்க ஆத்தாக்கு தான் எடுத்ததுக்கெல்லாம் கோவம் முன்னாடி தானே நிக்கி. அன்னைக்கு மாலதி விஷயத்திலையும் அப்படித்தான் பண்ணினா, இன்னைக்கு உன் விஷயத்திலையும் இப்படிதான் நடந்துக்கிறா. என்ன செய்ய? ஐயோ அக்கா, நித்யா வாரா, நீங்க வேற எதையாவது காட்டிக்கிட்டி கொடுத்துடாதீங்க. இப்ப பாரு என் நடிப்ப. இல்ல, உனக்கு இது சரின்னு படுதா? என்ன இது? கண்ட வழையும் கூட்டிக்கிட்டு சுத்துற. கட்டின பொண்டாட்டிக்கு துரோகம் பண்ற எவனும் உருப்பிட்டதா சரித்திரமே கிடையாது. ஒழுங்கு மரியாதையா நித்யா கூட சேர்ந்து வாழ்ற வழிய பாரு. அதை விட்டுட்டு எவ்வளவு ஒருத்திய கெட்ட போறேன்னு அவளை கூட்டிக்கிட்டு அலைத. ஐயோ அக்கா, இனிமே அதெல்லாம் சரிப்படாது. அவளுக்கு தான் என்ன சுத்தமா பிடிக்கல, இவளுக்கு என்ன பிடிச்சிருக்கு. என் பிள்ளைங்களையும் பார்க்க விட மாட்டா. அதனால நான் இவளை கல்யாணம் கட்டிக்கிட்டு சந்தோஷமா வாழலான்னு முடிவு பண்ணிருக்கேன். இப்பதான் டைவர்ஸ் பத்திரிக்கையை அனுப்பியிருக்கேன். கூடிய சீக்கிரம் எங்களுக்கு விவாகரத்தான பிறகு நான் இவளை கட்டிக்குவேன். எங்க கல்யாணத்துக்கு வந்து ஆசீர்வாதம் பண்ணுங்க. அடப்பாவி, நீ நல்லா இருப்பியா? கட்டின பொண்டாட்டி உசுரோட இருக்கும்போதே இன்னொருத்தியே கல்யாணம் கட்டுறேன்னு சொல்ற? தெய்வமக்கா, உங்க வேலையை பார்த்துட்டு போங்க. எதுக்கு தேவையில்லாம கண்டவங்க கிட்டையும் பேசிக்கிட்டு இருக்கீங்க? யாரும் கல்யாணம் கட்டிக்கிட்டு போறாங்க, இல்ல எப்படியோ நாசமா போறாங்க. உங்களுக்கு என்ன வந்துச்சு? ஐயோ நித்யா, நீ எப்ப வந்த? ஐயோ நித்யா, இந்த கன்றாவியே உன் கண்ணால பார்க்கணும்னு உன் தலையில எழுதியிருக்கு. அடி பாவி, நீ கல்யாணம் பண்ணிட்டு வரும்போது எம்பட்டு சந்தோஷமா இருக்கணும்னு நாங்களாம் நினைச்சோம். இவன் ஒன்னு சந்தோஷமா வச்சுக்குவான்னு நினைச்சோம். இப்ப பாரு, உன் கண்ணு முன்னாடியே இன்னொருத்திய கூட்டிட்டு சுத்துறான். அப்பா, புது அம்மா கூட எங்க போட? சூப்பரா ட்ரெஸ் பண்ணிருக்க. எங்க போறீங்க ரெண்டு பேரும்? ஏண்டா, நீயும் வர்றியா?
புது அம்மாவும் நானும் சினிமாக்கு போக போறோம். ஜாலிப்பா. ஆனா அம்மா விடாத. உங்க அம்மாக்கு பொறாம நீ என் கூட வந்தா எங்க என் கூடயே இருந்துக்குவியோன்னு அதான் விட மாட்டேங்கிறா. இங்க பாருங்க, தேவையில்லாம என் பிள்ளைய இழுக்கிற வேலை வச்சுக்கிட்டீங்க. நடக்கிறதே வேற. நீங்க சினிமாக்கு போங்க, எங்கேயும் போங்க. எங்களுக்கு என்ன வந்துச்சு? என்னமோ எனக்கு எரியற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. என்ன நித்யா இது? உனக்கு எரியலனா சந்தோஷமா வந்து எங்க கல்யாணத்துக்கு ஆசீர்வாதம் பண்ணு. நீ ஆசீர்வாதம் பண்ணாதான் என் வாழ்க்கை நல்லா இருக்கும். அசோக்கு என்னை இப்பவே தாங்குன்னு தாங்குறாரு. கல்யாணத்துக்கு அப்புறம் ஹனிமூனுக்கு எங்கெல்லாம் கூட்டிட்டு போறாருன்னு சொல்லியிருக்காரு தெரியுமா? சுவிட்சர்லாந்து கூட்டிட்டு போறேன்னு சொல்லியிருக்காரு. எனக்கு ஹாப்பியா இருக்கு. நீ கோவப்படாம ஆசீர்வாதம் பண்ணா எங்க கல்யாணம் நல்லா இருக்கும். எங்க கல்யாண வாழ்க்கையும் நல்லா இருக்கும். இவரை மாதிரி ஒரு மாப்பிள்ளை கிடைக்கிறதுக்கு நான் எம்புட்டு கொடுத்து வச்சிருக்கணும் தெரியுமா? அடச்சி, எவன் வாழ்க்கையை கெடுக்கலாம்? எவன் வாழ்க்கையில பொண்டாட்டி இல்லாம இருக்கா? அப்ப அவனை புடிச்சி நம்ம வழக்குள்ள போட்டுக்கலான்னு அலையிறவ தானே நீ. நீ எல்லாம் ஒரு ஆளு. உன்கிட்டலாம் எனக்கு என்னடி பேச்சு? இங்க பாரு, நான் கல்யாணம் கட்டிக்க போறவள ஏதாவது சொன்ன அப்படித்தான். இங்க பாரு, உனக்கு பிடிக்கலன்னு ஒதுங்கிட்ட. நான் யாரு கூடயும் வாழ்ந்துட்டு போறேன். உனக்கு என்ன வந்துச்சு? ஏன் உனக்கு இம்புட்டு எரியுது? அச்சி, நீ எல்லாம் ஒரு மனுஷனு உன்கிட்ட நின்னு பேசிக்கிட்டு இருக்க பாரு. என்ன சொல்லணும்? இங்க பாரு, உனக்கு டைவர்ஸ் பேப்பர்ல தானே கையெழுத்து போடணும். நான் போட்டு தரேன். அதை விட்டுட்டு வீட்டுக்கு அனுப்பி எங்க அத்தை மனச கஷ்டப்படுத்துற வேலை வச்சுக்காத. அதை சொல்லதான் வந்தேன். சூப்பர். இவ்வளவு சுமூகமா முடியும்னு நான் நினைக்கல. நீ கையெழுத்து போட்டு அனுப்பு. நான் உனக்கு உன் ஸ்கூலுக்கே போஸ்ட்ல அனுப்பிடுறேன். தேங்க்ஸ்க்கா. நீங்க இவ்வளோ சீக்கிரம் டைவர்ஸ்க்கு சம்மதிப்பீங்கன்னு நான் நினைக்கவே இல்லை. எனக்கு அசோக்கு கூட வாழ போகிற வாழ்க்கையை நினச்சா ஐயோ கண்ணு முன்னாடி அவ என்னவெல்லாமோ தெரியுது. அசோக்கை நான் அப்படியே கெட்டி அணைச்சி அப்படியே முத்தம் கொடுக்கணும் போல இருக்கு. ஆனால் என்ன செய்ய, சின்ன பிள்ளை வேற நிற்கிறான். அதனால தான் என்னை நானே கண்ட்ரோல் பண்ணிக்கிறேன். வாய மூடிட்டு இருக்க மாட்டேன். செல்லம் எவ்வளோ க்யூட்டா பேசுறா. சூப்பர்டா செல்லம். அர்ஜுனே, உன்னை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. படியே, என் பிள்ளைக்கு முத்தம் கொடுக்கறதுக்கு நீ யாருடி? வாயை இழுத்து வச்சு நறுக்கி போடுவேன். இங்க பாரு, அந்த ஆளை இழுத்துக்கிட்டேனா அப்படியே போய் தொலைங்க. என் பிள்ளைக்கு முத்தம் கொடுக்கற தகுதி உங்க யாருக்கும் கிடையாது. என்னக்கா நீ? உனக்கு பிள்ளைனா எனக்கும் பிள்ளை தானே. ஏன்க்கா இப்படி கோவப்படுற? அடச்சி, என்ன அக்கான்னு கூப்பிடுறதுக்கு உனக்கு என்னடி தகுதி இருக்கு? மரியாதையா ஓடி போயிரு, இல்ல நடக்கிறதே வேற. ஐயோ அக்கா, நானும் அசோக்கும் இங்க வந்தோம். நீ எதுக்காக என்கிட்ட வந்து சண்டை போடுற? ஓடி போக வேண்டியது நீதான். போக்கா, எப்பவுமே இப்படித்தான். என்னை புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிற. அசோக்கத்தான், வாங்க நம்ம போவோம். சினிமாக்கு டைம் ஆயிரும். அர்ஜுனே, எப்படிடா படிக்கிற? படிக்கிறான். அதை கேட்கறதுக்கு உனக்கு என்ன தகுதி இருக்கு? அதான் ஒருத்தி வந்திருக்கல்ல, அவ கூட சேர்ந்து பிள்ளையா பெத்து போட்டு வள. அதை விட்டுப்பட்டு என் மக மேல உரிமை கொண்டாடுறதுக்கு உனக்கு எந்த தகுதி இல்லை. வாடா அர்ஜுனு. சூப்பரா படிக்கிறேன்பா. நீ கல்யாணத்துக்கு என்னையும் கூப்பிடுச்சடியா? என் தங்கம். சரிடா, நீ இல்லாமலா கல்யாணம்? வாடா அர்ஜுனு. பைப்பா. பை புடம்மா. பாய்டா செல்லம். அர்ஜுனு, அடி வாங்க போற, வரியா இல்லையா? வாடா வாடா. ஏன்டா அப்படி கோவப்படுறியோ தெரியல. உனக்கும் யாரையும் பிடிக்காது, என்னையும் பேச விட மாட்டேன். அக்கா, கோவத்தை பாத்தீங்களா? அசோக்கு, நித்யாவை பார்த்தா கூடிய சீக்கிரம் உன் கூட சேர்ந்துருவா போலதான் இருக்கு. ஆல் த பெஸ்ட். தேங்க்ஸ்க்கா. அம்மா, நீ நல்லா தான் நடிக்கிற. ஆனா என் தம்பியை விட்டு கொஞ்சம் தள்ளியே இரு. எனக்கே நீ நடிக்கிறத பார்த்தா பயமா இருக்கு. ஐயோ போங்கக்கா, அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து சந்தோஷமா இருக்கிறத கூடிய சீக்கிரம் பார்ப்பீங்க. ஏன் ஆசையும் அதுதான். தேங்க்ஸ்மா. அப்ப நான் வரேன் அசோக்கு. சரிக்கா.